ஆ காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த கவர்மெண்ட் பஸ்ல ஒரு சீட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது. ச்சே. ம். ச்சே. நெட்டு தான் கிடைக்கி. ஆனா சீட்டு கிடைச்சு தொலைய மாட்டேங்கி. எரிச்சலா இருக்கு. ச்சே, நானும் இந்த சமயம் 7, 8 வாட்டி போட்டு பார்த்துட்டேன். ஆனால் ஆன்சரே வந்து தொலைய மாட்டேங்குது. என்னடா இது? நீ ஏன்டா இவ்வளோ கோவமா இந்த பேப்பரை கிழிச்சு போடுற? அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் மேக்ஸ் வாத்தியார் ஒரு சம்மு கொடுத்தாரு. நானும் அது போட்டு போட்டு பார்க்குறேன், ஆனால் ஆன்சரே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில, கடுப்பாக இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் இல்லைடா, அடுத்த வாரம் எலெக்ஷன் நடக்குதுல்ல, அதான் ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எந்த பஸ்லேயும் டிக்கெட்டே இல்லைடா, அதான் எரிச்சலாக இருக்குது. எலெக்ஷனுக்குலாம் எதுக்குடா ஊருக்கு போய்க்கிட்டு, இங்கேயே சாப்பிட்டு தூங்க வேண்டியதானே நல்லா. என்னடா அப்போ என்னோட ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ண சொல்கிறியா? ஒரு ஓட்டுனால என்னடா மாறிட போகுது? சரி, நீ இப்போ ஒன்று சொன்னல, ஒரு ஓட்டால் என்ன மாறப்போகுதுன்ட்டு. அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏ4 கிழிச்சு போட்டல, அதோட வேல்யூ என்னன்னு உன்னால் சொல்ல முடியுமா? என்னடா A4ஓட வேல்யூ தானே, அது வெறும் 1 ரூபா தானே ஜோசப். ரூபா தானே நீ எப்படி ஈஸியாக சொல்கிற? அதே ஏ4 உன் கையில் இல்லாதப்ப என்ன செஞ்சிருப்ப? ஒவ்வொருத்தன் ரூம் கதவை தட்டியும் கெஞ்சிருப்பல. அப்போம்போது அந்த ஏ4ஓட வேல்யூ உனக்கு புரியும். நீ சொல்கிறதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? நான் சொல்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையான்னு நினைக்கிறியா உதய்? அரசியல்வாதிங்க எப்படி அவங்க கையில் அந்த 5 வருஷ பவர் இருக்கும்போது மக்களோட குறைகளை அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அதே பவர் அவங்கள விட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டு வாசலை தட்டி தட்டி ஓட்டை கேட்டு வருவாங்க. அப்போம்போது தான் அந்த ஓட்டோட அருமை அவங்களுக்கும் புரியும், நமக்கும் புரியும். நீ சொல்கிறது சரிதான் ஜோசப். ஆனால் எப்படினாலும் யாராவது ஒருத்தர் ஜெயிக்க தான் போகிறாங்க. யார் ஜெயித்தாலும் மக்களுக்கு நல்லது நடக்க போகிறதில்ல. அப்புறம் இந்த ஓட்டுக்கு என்ன தான் மதிப்பு இருக்குது? ஓட்டுக்கு இங்கே மதிப்பு இல்லாமலாம் இல்லை. அரசியல்வாதிங்க ஒரு ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குறாங்களே, அதனால தான் ஒரு ஓட்டோட மதிப்பு மக்களுக்கு புரியலை. அதுவே அவன் காசு கொடுக்காத போட ஓட்டு தான் அரசியல்வாதிகளுக்கும் சரி மக்களுக்கும் சரி ஒரு ஓட்டோட மதிப்பு புரியும். நீ சொல்கிறது சரிதான்டா. ஆனால் ஒரு ஓட்டில் அப்படி என்ன மாறிட போகுது? ஒரு ஓட்டால் எதுவும் மாறாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். கிரிக்கெட்டில் ஒரு ரன்னால் தோக்காத டீமும் இல்லை, உலகத்தில் ஒரு ஓட்டால் மாறாத நாடும் இல்லை. இப்போ புரியுதா ஓட்டோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்ட்டு? இந்த ஒத்த ஓட்டுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கா ஜோசப்? இப்போவாச்சும் புரியுதுல? அப்புறம் என்ன, ஊருக்கு போகிறது டிக்கெட் புக் பண்ணு. போகலாம் தான், ஆனால் என்கிட்ட தான் ஓட்டர் ஐடியே இல்லையே. ஐயோ, ஏண்டா ஓட்டர் ஐடி கூட வாடா இல்லை, இதுக்கா தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருந்தேன். போங்கடா.